அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துவதாக சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பள்ளிக்கல்வித்துறை மறுப்பு. 7/11/2024 நாளிட்ட செய்தித்தாளில் வெளிவந்துள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளபடி, தருமபுரி மாவட்டம் அரூர் கல்வி வட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் ராமியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரிந்த திரு கே. பாலாஜி என்பார் தனக்கு பதிலாக வேறொரு நபரை கொண்டு வகுப்பறையில் பாடம் நடத்தியதால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். மேற்காணும் பொருள் குறித்து சென்னை 6 தொடக்கப்பள்ளி இயக்குநரின் செயல்முறைகள் நகல் எண். பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி நலன் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் பணிகளை மேற்கொள்ளாமல் வெளிநபரை கொண்டு மாணவர்களுக்கு கற்பித்தல் பணி நடத்துவது குறித்து பள்ளி ஆண்டாய்வு மற்றும் பள்ளி பார்வையின் போது ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டாலோ அல்லது இது குறித்த புகார்கள் ஏதேனும் பெறப்பட்டாலோ கண்டிப்பாக அப்புகார் மீது தனி கவனம் செலுத்தி மாவட்ட கல்வி அலுவலரே விசாரணை மேற்கொண்டு அவ்விசாரணையில் உண்மை இருப்பின் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு இறுதியாணை பிறப்பிக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது அத்தகவலை மாவட்ட கல்வி அலுவலருக்கு அளிக்க தவறும் பட்சத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் மீதும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடக்க கல்வி அலகில் தகுதியுள்ள காலி பணியிடத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் SMC நியமனம் பெற்ற 6053 எண்ணிக்கையிலுள்ள தற்காலிக ஆசிரியர்கள் தவிர வேறு ஏதேனும் நபர்கள் பணிபுரிந்து வருகிறார்களா என அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களிடமும் அறிக்கை கோரப்பட்டது. இவ்வியக்க செயல்முறைகள் அனுப்பப்பட்ட நிலையில் மாவட்ட கல்வி அலுவலரின் ஆளுகைக்கு உட்பட்ட வட்டார கல்வி அலுவலர்களிடமிருந்து வேறு நபர்களை கொண்டு கற்பித்தல் பணியில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குறித்து விவரங்கள் ஏதும் பெறப்படவில்லை. ஆகையால் மாவட்ட கல்வி அலுவலர்களிடமிருந்து எவ்வித அறிக்கையும் பெறப்படாத நிலையில் சமூக ஊடகங்களில் வரப்பெற்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு மாறான செய்தியாகும். அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டவாறு 10,000 போலி ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகள் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியீடு இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை, சென்னை 9. மேலும் இதுபோன்று உடனடியாக நிகழக்கூடிய TRP மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி.